லங்காஃபோ ஊடகர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மிக முக்கியமாக இந்த தினம் ஒரு நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே பயிற்சியமான ஒருவர், அவரோடு முதல் நேர்காணலில் நடத்துவதை இட்டு நான் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்றைய தினம் நேர்காணல் நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான உளவிட துணையாளர் திவ்யராஜ் ரஜிதா தேவி அவர்களை லங்காஃபோ ஊடகம் சார்பாக நாங்கள் அன்போடு வரவழைக்கிறோம். வணக்கம் ரஜிதா மிஸ் அவர்களே. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் லங்காஃபோ ஊடகம் ஊடாக ரஜிதா மிஸ்ஸிடம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. சமூகத்தில் அண்மை காலமாக இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள், பிரச்சனைகளுக்கு இந்த இளைய சமூகம் காரணமாக இருக்கிறது. அந்த இளைய சமூகம் காரணமாக இருக்கின்றமையினாலே அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது எவ்வாறான அக்கறை செலுத்த வேண்டும், பிள்ளைகள் என்னென்ன விடயங்களை கைக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த தினம் வந்திருக்கிற உளவிட துணையாளர் ரஜிதாவோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அவரிடம் நாங்கள் பல கேள்விகள் இருக்கிறது. கேள்விகளுக்கு ஒப்பும் அதற்கான பதில்களையும் அவர் வழங்க காத்திருக்கிறார். முதல் முறையாக வந்திருக்கிறீர்கள் மிஸ், எங்களுடைய கலையரங்குக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் லங்காஃபோ ஊடகம் சார்பாக? முதலாவது நான் என்னுடைய சார்பிலே லங்காஃபோ ஊடகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த சமூகத்திற்கு எங்களுடைய விழிப்புணர்வை வழங்க வேண்டியது கடப்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே இந்த இடத்திலே இந்த லங்காஃபோ ஊடகத்திற்கு என்னை அழைத்து இந்த சமூகத்திற்கு சிறிய விழிப்புணர்வினை கொடுப்பதற்காக இந்த இடத்திற்கு அழைத்தமைக்காக முதலாவது லங்காஃபோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மிஸ். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சில கேள்விகளை உங்களோடு பரிமாறிக்கூட ஆசைப்படுகிறோம். என்றால் நிறைய இளம் சமூகத்தோடு பழகியவர்கள், அவருடைய பிரச்சனைகள் தொடர்பிலே உங்களுக்கு நன்கு தெரியும். எனவே ஆழமான கருத்துக்கள் இந்த சமூகத்துக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து கேள்விகளுக்கு சில இருக்கிறோம். சரி, நாங்கள் வினாக்களுக்கு போவோம். நாங்கள் நிறைய கேள்வி மிஸ்ஸிடம் கேட்க இருக்கிறது. முதலாவது கேள்வி, இந்த ஜெனரேஷன் அல்ஃபா ஜெனரேஷன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் படிப்படியான ஒரு ஜெனரேஷன் வந்திருக்கிறது. 90s கிட்ஸ்ல இருந்து இப்ப 2Kல இருந்து அல்ஃபா வரைக்கும் போயிருக்கிறது. இந்த நவீன யுகத்திலே இந்த ஏஐ மாற்றங்கள் வந்திருக்கிற, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கிறதுனால இப்ப இருக்கிற அல்ஃபா ஜெனரேஷன் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்? ஆம், இந்த ஜெனரேஷனை பிரதானமாக 3 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவது ஜெனரேஷன் சொல்லப்படுகின்றது பழைய தலைமுறை என்று சொல்லி, இந்த அடுத்த ஜெனரேஷனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நடுத்தர ஜெனரேஷன் தலைமுறை என்று சொல்லி சொல்றாங்க. அதை மூன்றாவது நாங்கள் இப்போ இருக்கிறது புதிய தலைமுறைகளாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில இந்த பிரதானமான 3 தலைமுறைகளையும் இன்னும் 6 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னா, முதலாவது தலைமுறை சைலண்ட் ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது பேபி பூமர்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த விஷயம் ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ் ஜெனரேஷன், ஒய் ஜெனரேஷன், ஜெட் ஜெனரேஷன் என்று பிரிக்கிறாங்க. அதோட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த அல்ஃபா ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த அல்ஃபா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏஐயோட, இந்த டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட இந்த விஷயங்களோட பிணைந்ததாக காணப்படுகின்றது. சரி, இந்த சமூக மட்டத்திலே நாங்கள் அண்மை காலமாக பார்க்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. நான் நினைக்கிறேன் லங்காஃபோ ஊடகம் ஊடாக நாங்கள் பல தகவல்களை, கிரைம்ஸை நாங்கள் வழங்கியிருந்தோம். நாங்கள் பார்த்தால் மட்டக்களப்பிலே ஒரு கணவன் மனைவி, கணவனுடைய சகோதரர் இணைந்து ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள், ஒருவரை கொலை செய்வதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அது இளம் குடும்பஸ்தர்கள். அவர்கள் யாழ் மாவட்டத்தினுடைய விரிவுரையாளர், சித்தப்பீட மருத்துவத்துறையினுடைய விரிவுரையாளருடைய மகள் தாயை கொலை செய்திருக்கிறார் தன்னுடைய காதலோடு இணைந்து. இப்படி இந்த ஜெனரேஷன் சேஞ்ச் ஆகி கொண்டு போறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அல்லது ஆபத்துக்கான அறிகுறியை காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக இப்பொழுது பார்த்த மிக முக்கியமான விடயங்கள் அல்லது இந்த பிரச்சனை தான் சமூகத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் இனங்கண்ட பிரச்சனை தொடர்பாக நீங்கள் கூறுவீர்களா? ஆம், நல்லதொரு கேள்வி. பிரதானமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனை போதை வஸ்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த போதை வஸ்தினாலே குடும்பத்திலே சண்டைகள் ஏற்படுகின்றது, வேலை இல்லாத பிரச்சனைகள், இன்னும் குற்றச்செயல்கள் ஏற்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் கூறியவாறு இந்த குற்றச்செயல்கள் மட்டக்களப்பிலேயா இருக்கலாம், அல்லது இந்த யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற அந்த விரிவுரையாளரை கொலை செய்த சம்பவங்களாக இருக்கலாம். அவைகள் எல்லாம் இந்த போதை வஸ்தோடு அண்டிய விடயங்களாகத்தான் காணப்படுகின்றது. இந்த குற்றச்செயல்களும் அதோடு இணைந்ததாகவே காணப்படுகின்றது. சரி மிஸ், நீங்கள் அதிகமாக இனங்கண்டு குறிப்பாக நாங்கள் பார்க்கிறோமே போதை வஸ்து சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப வன்முறை சார்ந்த பிரச்சனைகள், இப்படி சில பிரச்சனைகள் வந்திருக்கு.
நீங்கள் அதிகமாக தற்பொழுது முகம் கொடுத்த பிரச்சனைகள் என்ன? 3 விடயங்கள் தொடர்பிலே தெளிவுபடுத்துவீர்களா? நல்லதொரு கேள்வி. தற்காலத்திலே இந்த குடும்ப வன்முறைகள் அதிகமாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த குடும்ப வன்முறைகளின் மூலம் இந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த பெற்றோர் செய்கின்ற செயல்களை பார்க்கின்றார்கள். அத்தோடு எங்களுடைய பெற்றோர்களுக்கு தற்போது அவர்களுடைய வேலைப்பாடு காரணமாக அவர்கள் பிள்ளைகளோடு செலவிடுகின்ற அந்த நேரம் மிகவும் குறுகியதாக காணப்படுகின்றது. எனவே அந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் அல்லது அந்த நல்ல ஒரு பாண்டிங் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இல்லாமல் போகிறது. அது இந்த சரியான நேரத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்காமல் விடுகிற போது, நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தாமல் விடுகின்ற போது இப்படியான பிரச்சனைகள், அந்த ஒழுக்க விழுமியங்களை கைக்கொள்ள முடியாதபடி இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் இந்த தலைமுறைகளை பற்றி. இந்த பழைய தலைமுறை அல்லது பழைய எங்களுடைய ஜெனரேஷன், நாங்கள் இதை 46ஆம் வருடத்துக்கு முற்பட்ட ஜெனரேஷன் ஒரு ஒழுக்க விழுமியங்களை, குடும்பத்தினுடைய விழுமியங்களை கொண்ட ஒரு ஜெனரேஷனாக காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த அல்ஃபா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜெனரேஷனில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மிகவும் அவசரமான வாழ்க்கையினூடாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த தொடர்பாடல் மிகவும் குறுகிய நிலையில காணப்படுகிறது. எல்லாருக்குமே வேலைப்பளு இருக்கிறதால இந்த பிள்ளைகள் வழிமாறி போகின்ற இந்த குற்றச் செயல்களை செய்கின்ற விடயங்கள் காணப்படுகின்றது. இதற்கு தூண்டுகோலாக முதலாவது மது போதை, அதோடு இணைந்து இந்த குடும்ப வன்முறைகள், அதை பார்த்து இந்த வருகின்ற தலைமுறை அதை கை கொண்ட பிள்ளைகளாக, அதை தழுவிய பிள்ளைகளாக, இன்னும் வன்முறையிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கிறதா, இந்த விடயங்களுக்குள்ளே தொழில்நுட்பம் எவ்வாறாவது செல்வாக்கு செலுத்துகிறதா? நினைக்கிறேன் மொபைல் போன் யூசர்ஸ், இந்த ஆப் அல்லது சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துறதுனாலே இந்த இருக்கிற ஜெனரேஷன்ல பிரச்சனை இருக்கிறது. ஆமா, தற்பொழுது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு பிஸியான வேர்ல்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள்கிட்ட சின்ன வயசுலேயே இந்த மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த சின்ன வயசுலேயே மொபைல் ஃபோனை பாவனை இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட இருந்தே வருகிறபடியினால இந்த பேரண்ட்ஸ் அந்த பேரண்டிங் கண்ட்ரோலோ எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு இந்த சின்ன பிள்ளைகள் சுலபமாக அந்த ஃபோனுக்குள்ள ஆப்ஸை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பெற்றோருக்கு கூட சில வேளைகளில் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளை எப்படியாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பேரண்டிங் கண்ட்ரோல் எப்படி நாங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிற விழிப்புணர்வு இல்லை. ஜஸ்ட் பிள்ளை ஃபோன் கேட்குது, நாங்கள் பிள்ளைக்கு கட்டாயம் அந்த ஜூம் கிளாஸ், இப்பொழுது அந்த கோவிடுக்கு பிறகு இந்த ஜூம் கிளாஸ் என்று சொல்லி எல்லாம் இந்த ஃபோனை சரளமாக பாவிக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போ உதாரணமாக இந்த குற்றச்செயல்களை நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிள்ளைகளுக்கு அந்த ஃபேஸ்புக், இன்னும் டிக்டாக், வேறு மற்ற சோஷியல் மீடியாக்களுக்குள்ள இந்த பிள்ளைகள் இன்வால்வ் ஆகிறபடினால அவங்களுக்கான அந்த கண்டெக்ஸ் கூடுதலாக வந்துடுது. அப்போ சில வேளைகளில் இது பிள்ளையான விஷயங்களுக்குள்ளையும் நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த தொடர்பாடு அதிகமாகிறபடினால இவங்களுக்கு இந்த சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கு. இந்த இளவயது திருமணங்கள் அதிகமாக இடம்பெறுவதற்கு இந்த சமூக ஊடகங்களும் ஒரு வகையிலான காரணங்களாக இருக்கும் நினைக்கிறீர்கள். டிக்டாக்ல பார்த்தால் அவர் தான் உலகத்தில் அழகானவராகவும், அவர் தான் நிறைய காசு வச்சுக்கிறது போல தோணும். இவரான உலகில் அழகியாகவும், அவரை விட்டு அவர் ஆரம்பில் என்ற விஷயங்களை கிரியேட் பண்றது, பாட்டு அது போன்ற விஷயங்களை அதை கிரியேட் பண்ணி இந்த 17-18 வயசுக்குள்ள அந்த நினைக்கிறேன் மிக வேகமாக திருமணம் செய்கின்ற இளம் சந்ததியினர் கூட. ஆனால் அது மிக வேகமாகவே டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்ல இருக்கிறோம். என்ன கேள்வி என்றால் மிஸ், இந்த உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி, இந்த சமூக ரீதியான பிரச்சனைகள் வரும்போது பெற்றோர்கள் அல்லது இப்ப இருக்கிற இளம் சமூகத்தினர் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும்? இந்த விஷயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துங்க. நிச்சயமாக ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதாவது தொடர்பாடல் மிகவும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. இப்போ நாங்கள் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் கதைத்து விட்டோம். அந்த வகையிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த குடும்ப ஆதரவு என்பது கட்டாயமாக ஒரு பிள்ளைக்கு இருக்க வேணும். பெற்றோருடைய அந்த குடும்ப ஆதரவு இருக்கின்ற போது அந்த பிள்ளைகள் சரியான வழிநடத்தலுக்களாக கொண்டு செல்லப்படுவார்கள். இன்னும் சில இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பிழை செய்யக்கூடாது. பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாங்க, நீ பிழை செய்யக்கூடாது, நீ பிழை செய்யக்கூடாது, தவறு விடக்கூடாதுன்னு சொல்லி
சில இடங்கள்ல பெற்றோர் வந்து கைட் பண்ணுவாங்க பிள்ளைகளை. அந்த வகையில வந்து பிள்ளைகள் ஏதாவது தவறு விட்டாலும் அல்லது ஏதாவது இடத்துல தப்பி ஏதாவது ஒரு விடயத்தை செய்தாலும் பிள்ளைகள் வந்து பெற்றோர்கிட்ட அதை வந்து சரியான முறையில தொடர்பாடலை மேற்கொள்ள மாட்டாங்க, சரியான விடயங்களை சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து பெற்றோருக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இடையிலாக அந்த இடைவெளி வந்து தூரமாக இருக்கிறபடியினால இன்னும் அதிகமான குற்ற செயல்களை புரிவதற்கு இது ஏதுவாக அமைகிறது. எனவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த தொடர்பாடல் அல்லது அந்த ஆதரவு, குடும்ப ஆதரவு நிச்சயமாக நல்ல மாதிரி, நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்க வேணும், நல்ல ஒரு பிணைப்பாக இருக்க வேணும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மிக முக்கியமான கருத்துக்கள் பலவற்றை வழங்கியிருந்தீர்கள். எனக்கு மற்றொரு கேள்வி இருக்கிறது. இந்த லீகல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது, அது சார்ந்த விழிப்புணர்வு இல்லை. குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே விழிப்புணர்வு இல்லை. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், லீகல் சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக எங்களுக்கு விளக்கம் ஒன்றை தெரிவிக்கிறீர்களா? ஆமாம், இந்த திருமணம் வந்து கட்டாயம் சட்ட ரீதியாக இருக்க வேண்டும். அதற்கு இருவருடைய சம்மதமும் கட்டாயம் தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இலங்கையினுடைய சட்டத்தின்படி நாங்கள் தற்பொழுது அவர்கள் 16 வயதாக மாற்றியிருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளினுடைய திருமண வயதாக. அந்த அடிப்படையிலே நிச்சயமாக ஒரே ஒரு திருமணம் தான் செய்ய முடியும். எங்களுடைய கலாச்சாரமாக இருக்கலாம், எங்களுடைய சட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு திருமணம் மாத்திரம்தான் செய்ய முடியும். முஸ்லிம்களுக்கு மாறுபட்டதாக இருக்கும். எனவே நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் எந்த ஜெனரேஷன் வந்தாலும் எங்களுடைய கலாச்சாரம் என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருத்தி என்கின்ற அந்த நிலைப்பாடு நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் லங்காஃபோ ஊடகத்தினூடாக இறுதி கேள்விக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். நீண்ட நேரமாக எங்களுக்கு கேள்விகள் போய்கொண்டிருக்கிறது. நல்ல விடயங்களை சமூகத்துக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கட்டாயமாக பெற்றோர்கள், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மிக அதிகமாக கருத்தில் கொண்டு நீங்கள் பார்வையிட வேண்டும். என்றால் இது உங்களுக்காக, நாங்கள் மிக முக்கியமாக உங்களுக்காகவே வெற்றி நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இறுதியான கேள்வி ஒன்று உங்களுக்கு கேட்கிறோம் மிஸ். என்றால் இந்த பிறப்பு சான்றிதழ் பெண் பிள்ளைகள் இது தொடர்பான விஷயங்களிலே நிறைய தெளிவின்மை இருக்கிறது. எனவே பெண் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், அதே போல இந்த பிறப்பு சான்றிதழ் பெறுவதிலே ஏற்படுகிற சிரமங்கள், அதை எவ்வாறு பெற வேண்டும் என்ற விஷயங்களும் இருக்கிறது. அது தொடர்பான ஒரு தெளிவூட்டலை இறுதி கேள்விக்கான பதிலாக நீங்கள் வழங்குங்க. ஆமா, நல்லதொரு கேள்வி. தற்காலத்திலே இந்த சிறுவர்கள் அவசரமாக திருமணம் செய்கின்ற அந்த விடயங்களிலே சரி, இந்த சட்ட ரீதியான இந்த சான்றிதழ்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறோம். இந்த அவசர உலகத்திலே திருமணம் அவசரமாக செய்யப்பட்டு சில வேளைகளிலே இந்த பதிவு இல்லாதபடிக்கு இந்த விவாகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே அவர்கள் திடீரென்று கர்ப்பமாகி கூட விடுவார்கள். பார்த்தால் பிள்ளைக்கு அடுத்த கட்டம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன செய்யறது, பிறப்பு சான்றிதழை நாங்கள் எப்படி பெறுவது என்று சொல்லி தெரியாத நிலைப்பாட்டிலே இருப்பார்கள். எனவே சில இடங்களிலே சில ஆண்கள் வந்து தங்களுடைய பிள்ளையா என்று சொல்லி கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூட மறுக்கின்ற சந்தர்ப்பங்களும் அநேகமாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே அப்படியா இருக்கிற பட்சத்திலே இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அனைத்து உரிமங்களும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இதற்கான சட்ட ரீதியாக ஒருவேளை அந்த கணவன் மறுக்கின்ற பட்சத்திலே நாங்கள் சட்ட ரீதியாக போக வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. அல்லது போனால் அந்த கணவன் இந்த பிறப்பு சான்றிதழை எடுப்பதற்கு மறக்கின்ற பட்சத்திலே நாங்கள் சட்ட ரீதியாக போக வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. அடுத்த கட்டமாக அந்த டிஎன்ஏ நாங்கள் போலீஸுக்குள்ளாக அதை வந்து நாங்கள் கம்ப்ளைண்டாக கொடுத்து அல்லது சட்ட ஆலோசனை குழு கூடாக நாங்கள் அணுகுவதன் மூலம் அதற்கான உதவிகள், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, தற்காலத்திலே இந்த பெண்களினுடைய பங்கு வந்து மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சிறுபிள்ளை வளருகின்ற போதே நாங்கள் பெண்களுக்கு நாங்கள் பணத்தையோ பொருளையோ நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கான கல்வியையும் தன்னம்பிக்கையும் ஊட்டுகின்ற போது அந்த பெண் பிள்ளைகள் சமூகத்திலே நல்ல பிரஜைகளாக, நம்பிக்கை உள்ள பிரஜைகளாக தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கொண்டு செல்வதற்கு ஏதுவான முறையிலே காணப்படும். அந்த வகையிலே இந்த பெண்களுக்கு நாங்கள் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அல்லது வேலைக்கு செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறபடியினாலே அவர்களுக்கான அந்த கல்வியினை வழங்குகின்ற போது இந்த பெண் பிள்ளைகள் சரியான முறையிலே அவர்களுடைய எதிர்காலத்திலே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், எந்த ஒரு சவால் வந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய அந்த திட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த கல்வி. எனவே பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் கட்டாயமாக நாங்கள் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம், தற்கால சமூகத்தில் இருக்கிற பெண்களை
நாங்கள் கவனிக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பெண்களுக்கு சிறப்பான கல்வியினை நாங்கள் வழங்குவதற்கு பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் நாங்கள் முன்வந்து பிள்ளைகளோட தன்னம்பிக்கையை வளர்த்து அவர்கள் சொந்த காலிலே நின்று மற்றவர்களை சார்ந்து நிற்காதபடிக்கு இந்த பெண்களுக்கு குடும்பத்தினுடைய ஆதரவு மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அந்த வகையிலே இந்த பிள்ளைகள் விடயங்களை தங்களுக்கு மன கஷ்டங்கள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு நம்பிக்கைக்குரிய நபரிடம் தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு பெற்றோர்களாகிய நாங்கள் அதற்கான ஊன்றுகோலை நாங்கள் அல்லது ஒரு பாதைகளை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய நபரிடம், அதற்காக எல்லாரிடத்திலேயும் நாங்கள் விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சரியான முறையிலே சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் சொல்லி பெற்றோர்களாக இருக்கிற நாங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. எனவே அவர்களுடைய உணர்வு சார்ந்த விடயங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே குடும்பத்தின் ஆதரவு இந்த பெண் பிள்ளைகள் வளர்வதிலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதிலும் மிகவும் முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. நன்றிகள் ரைதா மிஸ் அவர்களே. நிறைய கருத்துக்களை எங்களோடு நாங்கள் உரையாடியிருந்தோம். சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய பல விஷயங்கள் இவற்றில் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளை மேல் கொள்ள வேண்டிய அன்பு, பாசம், தொடர்ச்சியான கவனிப்பு, நம்பிக்கைக்குரியவரிடம் சொல்ல வேண்டிய தேவைப்பாடுகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள், இந்த திருமண சான்றிதழ் மற்றது ஏனைய விடயங்கள், திருமணம் லீகலா இல்லீகல் சார்ந்த விஷயங்கள், இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் உங்களோடு ஆராய்ந்திருக்கிறோம். இந்த விடயங்கள் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும் என நாங்கள் நம்பி விடைபெறுகிறோம். இவ்வளவு நேரம் தனது நேரத்தை செலவழித்து லங்காஃபோ ஊடகத்துக்கு வருகிறது தனது ஆழமான கருத்துக்களை வழங்கிய ரைதா மிஸ்ஸுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.